ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சிகி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணம் சேமிக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான், மணி சேவிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான். ஏற்கனவே நல்ல வசதி வாய்ப்பாடு இருக்கிறோம், நிறைய சேவிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க நினச்ச பொருளெல்லாம் வாங்கிப்பாங்க. அது எதுவுமே சொல்ல முடியாது, ஆசைப்பட்டதை வாங்குறது அவரவர் விருப்பம். இருந்தாலுமே எவ்வளோ வசதி வாய்ப்பாக இருந்தாலும் நம்ம வந்து எது ஆடம்பரமாக வாங்குகிறோம், எது தேவைக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பிரித்து பார்க்குறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எதையுமே வீணாக்காமல் இருக்கிற ஒரு பழக்கமும் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இன்னுமே அந்த வசதி வாய்ப்புகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும், தண்ணியாக இருந்தாலும், சாப்பாடாக இருந்தாலும் சரி, வீட்டில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற காய்கறி, மளிகை ஜாமான் முதற்கொண்டு எந்த பொருட்களையுமே வீணாக்காமல் எல்லாத்தையுமே நம்ம பத்திரப்படுத்தி பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல பழக்கம். சில பொருட்கள் நம்ம வாங்குவோம், எதுக்கு வாங்கணும்னே தெரியாமல் சும்மா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடுறது ரொம்ப ஈஸி, எந்த பொருளை வேணாலும் நம்ம நினச்ச நேரத்தில் தூக்கி போட்டுடலாம். ஆனால் வாங்குறது தான் கஷ்டம். வாங்குறதுக்கு நம்ம உழைப்பு மூலமாக கிடைச்ச பணத்தை கொடுத்தா மட்டும்தான் ஒரு பொருளை வாங்க முடியும். அதனால் வாங்கும்போதே இது நமக்கு தேவையா, இல்லை நம்ம அதிகபட்சமாக வாங்குறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இப்போ சேமிப்புன்னு வரும்போது எதுக்காக அந்த பணத்தை சேமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருப்போம். நம்ம இப்போது திருமணத்துக்காக, இல்லை வீடு வாங்குறதுக்காக, இடம் வாங்குறதுக்காக, இல்லை ஒரு நகை வாங்குறதுக்காக, ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக தான் இருக்கும். இப்போ திருமணத்துக்காக சேமிக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுனா, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களோட வயசு ஆரம்பிக்கும் போதே, நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரேடியாக சேமிக்க போகிறது இல்லை, பெரிய அமௌண்ட்டாகவும் நம்ம சேமிக்க போகிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக நமக்கு மாதந்தோறும் கிடைக்கிற வருமானத்தில் ஒரு சின்ன பகுதி அந்த மாதிரி தான் சேமிக்க போகிறோம். ஆனால் அது தொடர்ந்து செய்ய போகிறோம், அதுதான் பெரிய விஷயமே. இப்போ தான் ஒரு வயசு ஆகுது அப்படின்னா திருமணத்துக்கு இன்னும் 20-25 வருஷங்கள் இருக்குது அப்படின்னா அது சேமிக்கிறதுக்கான காலமும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு நம்ம இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். சில பேர் கவலைப்படுவாங்க, நம்ம வந்து பிள்ளைக்கு திருமணத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம். அந்த மாதிரிலாம் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் கூட 20 வருஷம் அப்படின்னு வரும்போது அது ஒரு பெரிய தொகையாக உங்களுக்கு வந்து சேர்ந்து நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நகையாக சேர்க்குறீங்க அப்படின்னாலும் 20-25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரியே பெரிய அளவில் சேர்த்துடலாம். அதே மாதிரி தான் 2 பிள்ளைகளுக்கும் படிப்பு தான் முதல் சொத்து. நீங்கள் படிப்பை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், அந்த பெரிய சொத்தே எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும். வேறு எதை பற்றியும் கவலைப்படவோ யோசிக்கவோ கூட தேவை கிடையாது. நீங்கள் நல்ல படிப்பை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட கதையை, அவங்களோட வாழ்க்கையை அவங்களே பார்த்துப்பாங்க. அது மூலமாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவங்களே செஞ்சுப்பாங்க. வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இதெல்லாம் கூட அந்த மாதிரி தான். ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் நீங்கள் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்கன்னா இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நகையாக சேர்த்து வச்சுக்கலாம். சீட்டு கட்டுறது, நகையாக வாங்குறது, இல்லை வந்து உங்ககிட்ட ஏற்கனவே கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் லோன் போட்டு நீங்கள் வீடு கட்டிக்கலாம். நிறைய பேருக்கு வீடு கட்டுறதுக்கெல்லாம் அந்த நகை தான் கை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக லோன். நம்ம வந்து மொத்தமாக எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம வீடு கட்டுவோம், இல்லை ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா அது வந்து எல்லாத்துக்கும் நடக்காத விஷயம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் லோன் போட்டு கூட நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாடகை வீட்டிலேருந்து நம்ம வாடகை எப்படியுமே 5000-6000 அந்த மாதிரி கட்டுற நிலமையில தான் இருப்போம். அந்த மாதிரி கட்டுறதுக்கு நம்ம அதுக்கு லோனே கட்டிடலாமே அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். இப்போ வாடகை பணம் வந்து நம்ம கொடுக்குறோம், கொடுத்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்க போகிறதே கிடையாது. ஒரு 10 வருஷம் கட்டினாலும் அது அவ்வளவுதான், அது வந்து கொடுத்துட்டே தான் இருப்போமே தவிர நமக்கு திரும்ப அதுலேருந்து எதுவும் கிடைக்காது. இதுவே அந்த 10 வருஷம் நம்ம லோன் அமௌண்ட்டாக கட்டியிருந்தோம் அப்படின்னா, நம்ம சொந்த வீடாக வாங்கி அதுக்கு லோன் வந்து மாதந்தோறும் கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடு நமக்கு சொந்தமாயிரும். நல்ல விஷயங்களுக்கு குறைஞ்ச வட்டியில் லோன் வாங்கலாம், அது வந்து தப்பே கிடையாது. நமக்கு அது மூலமாக ஒரு பெரிய விஷயம் வந்து நம்ம கனவாக நினைக்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அது வந்து லோனில் வாங்கலாம், தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு முழுசாக சேர்த்துட்டு அது ஒரு பைசா கடன் இல்லாமல் தான் நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து காலங்கள் ஆகும். காலங்கள் ஆகும்போது அதுக்கு தக்கபடி ரேட்டுமே அதிகமாகிட்டு இருக்கோம். நம்ம அதை யோசித்து நமக்கு எப்போ நம்மளால் முடியுதோ, எவ்வளோ சின்ன வயசில் நம்ம வாங்குகிறோமோ அவ்வளோ நல்லது. சேமிப்பை பொறுத்த வரைக்கும் நகை சீட்டு போடுறது, சீட்டுக்கு பணம் கட்டுறது, கட்டி முடிச்சு திரும்ப அதில் கொஞ்சம் பெரிய தொகையாக வாங்குறது, போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுறது, பேங்க்கில் ஆர்டி போடுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு எது சரியாக வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருக்கிற பணத்தை பிரயோஜனமாக எதுலையாவது வந்து சேமிப்பு பண்ணணும். சேமிக்க முடியல அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது வந்து நம்ப முடியாத விஷயம். ஏன்னா என்ன பணம் கைக்கு வருதோ அதில் 10 ரூபா வந்தது அப்படின்னா அதில் ஒரு 2 ரூபா கண்டிப்பாக சேமிப்புக்காக எடுத்து வச்சே ஆகணும். மீதி 8 ரூபாவை நமக்கு ஆசைப்படி என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் செலவு பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் கிடைச்சாலும் அதில் ஒரு 200 ரூபாவே சேவிங்ஸுக்காக வச்சுட்டு மீதி 800 ரூபாவை நம்ம இஷ்டப்படி செலவு பண்ணிக்கலாம். என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனால் அந்த 200 ரூபாயில் நம்ம கை வைக்கவே கூடாது. பொதுவாகவே நம்ம வந்து எல்லா செலவுகளும் போக கடைசியில் ஏதாவது இருந்ததுன்னா அதை தான் சேவிங்ஸ்க்கு போடுறதுக்கு பார்ப்போம். அதுதான் வந்து நம்ம சேமிக்காமல் இருக்கிறதுக்கான காரணமுமே அதுதான். முதல்ல வந்து அந்த சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை எடுத்துடணும், அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குதோ அதுதான் செலவுக்கா பஞ்சம் அப்படின்னு கேட்குற மாதிரி அது இஷ்டத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை
அதை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ்க்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஏதாவது நம்ம டூர் போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறோன்னு வைங்களேன், வருஷத்துக்கு ஒரு தடவை, அதுக்கு வந்து ஒரு உண்டியல்லையாவது நம்ம பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம். அப்பப்போ கையில் கிடைக்கிற மாதிரி பணம் வந்து அதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வருஷ கடைசியில் பார்க்கும்போது அதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய தொகையாக வந்திருக்கும். அது வந்து நம்ம டூர் போகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டூர்னால் பெரிய பெரிய இடங்களுக்கு நம்ம போகிறது இல்லை, ஏதோ கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தூரமாக இருந்தது அப்படின்னா போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு பெரிய தொகை ஆக தான் செய்யும். அதுக்கெல்லாம் இப்படி உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பணத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து மளிகை ஜாமான்லாம் மொத்தமாக வாங்குறத வந்து பழக்கமாக வச்சுக்கோங்க. பலசரக்கு கடையில் மொத்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ரேட்டுமே கம்மியாக இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா பொதுவாகவே கிச்சனில் வந்து பொருட்கள் செழிப்பாக இருக்கிறது வந்து நமக்கு நல்லது தான். அதனால் தினந்தோறும் வாங்குறதை விட அதை வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கிச்சனில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கெட்டு போகாதது தான். அரிசி பருப்பு இதெல்லாம் தாராளமாக 2 மாதத்துக்கு அப்படியே நல்லா எப்படி வாங்கி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை வாங்கும்போதே நினச்சிக்க வேண்டியது தான், இன்றைக்கி இந்த கடைக்கு நம்ம வந்திருக்கிறோம், இனி 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வாங்க வரணும் அப்படின்னு. பொதுவாக நம்ம டெய்லி வந்து கடையில் போய் வாங்கும்போது ஏதோ ஒரு இடியப்பமாவோ இல்லை புட்டுமாவோ இந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா அதை அன்றைக்கி செய்வோம், திரும்ப மறுபடியும் அடுத்த நாள் அதே செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு 10 நாளுக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம அதை ஒரு பக்கமாக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது வாங்கிட்டு இதெல்லாம் மறந்துடுவோம். இப்படி தான் வீட்டில் நிறைய பொருட்கள் வந்து நமக்கு தெரியாமலே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு தடவை மளிகை ஜாமான் கடைக்கு போகணும், அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து வரும்போது ஒரு மாதம் 1.5 மாதம் முடியும் போது வீட்டில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிப்பீங்க. இன்னும் என்னென்ன மாவெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு வந்து காலி பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு தெரியும் போது 2 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம மொத்தமாக பொருள் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து நல்ல லாபம் கூட. ஏன்னா டெய்லி நீங்கள் கடைக்கு போகிறத விட இந்த மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் இந்த இடையில காய்கறி அப்புறம் சிக்கன் மட்டன் வாங்குறது, முட்டை வாங்குறது, இந்த மாதிரி தேவைகள் தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் அப்பப்போ வாங்கிக்கிட்டால் போதும். பொதுவாகவே அடிக்கடி கடைக்கு போகிறத நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. எவ்வளோ நம்ம வந்து கட்டுப்பாடாக வந்து செலவழிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் கடையை பார்த்துட்டோம், கடைக்கு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 2-3 பொருட்கள் வாங்காமல் வரமாட்டோம். அதுலேயும் தினந்தோறும் கடைக்கு போனோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம், நமக்கு தேவை இருக்கிற மாதிரி தான் தெரியும் எல்லா பொருளுமே. அதனாலே நம்ம 4-5 எண்ணம் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து பொதுவாக ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப நெருங்குற டைமில் வந்து வாங்காதீங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து கடைசி இப்போ தீபாவளியாக இருக்கலாம், இல்லை நியூ இயர் எதுவாக இருந்தாலுமே அந்த கடைசி 10 நாளில் புது கலெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்ததும் ரேட்டுமே ரொம்ப அதிகமாக போடுறாங்க. தீபாவளிக்கு கடைசி ஒரு வாரத்துலலாம் போய் வாங்குங்க, எந்த ட்ரெஸ்லையும் கை வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ரேட் வந்து எகிற நிலமையில தான் இருக்கும். ஏன்னா எப்படி வாங்கி தான் ஆவாங்க, புது ட்ரெஸ் போட்டே ஆகணும், அதனால எப்படி மக்கள் வாங்கிடுவாங்க அப்படின்னு ரேட் ரொம்ப அதிகமாக போடுறாங்க. இதுவே நீங்கள் வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1.5 மாதத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது அந்த டைமில் ஒரு 700 ரூபாய்க்கு வாங்குற ட்ரெஸ் வந்து நமக்கு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் 1500 ரூபாய் 1600 ரூபாய் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் டெய்லர் கடையில் நீங்கள் கடைசி நேரத்தில் தைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரேட்டுமே அதிகமாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் வந்து எடுத்து அந்த டைம்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம நினச்ச அமௌண்ட்லேயே முடிச்சிடலாம். கடைசி நேரத்தில் வாங்கும்போது ரேட் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதுக்காக தான் சில பேர் கேட்கலாம், தீபாவளி டைமில் தான் அந்த புது கலெக்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு. சில கடைகளில் எப்போதுமே கலெக்ஷன் நல்லாயிருக்கும். நம்ம பொதுவாக ட்ரெஸ்ஸு வாங்கும்போதுமே நம்ம எல்லா டைமுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி எவர் க்ரீனாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் வந்து வாங்கிக்கோங்க. சில ட்ரெஸ்லாம் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே போட்டு போனாலே கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து பழைய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம புதுசாக தான் வச்சுருப்போம், ஆனால் மாடல் வந்து பழசு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்காமல் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அப்படி வாங்குறது நல்லது. அது இன்றைக்கி போட்டாலும் புதுசு தான், நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் போட்டால் அப்போவும் அந்த காலத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது கரண்ட் பில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா குறைக்க முடியும். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம அடிக்கடி ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்து மூடிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கரண்ட் அதிகமாக ஆகும். நீங்கள் ஒரு தடவை ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்களா, அன்னைக்கு சமையலுக்கு என்னென்ன தேவையோ அந்த டைம் காலையில் சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிட்டிங்கன்னா போதும். காலையில் ஒரு நேரம் சமையல் முடிக்கிறதுக்குள்ளே 10-15 தடவை ஃப்ரிட்ஜை திறந்து மூடிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கரண்ட் பில் ஆக தான் செய்யும். வீட்டில் ஒரு ரூமில் ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லைட் ஆஃப் பண்ணுறது, ஃபேன் ஆஃப் பண்ணுறது, ரூமை விட்டு வெளியே வரும்போதே லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு வருது, இதெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு 3 மாதத்துக்கு நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கரண்ட் பில் குறைகிறத நம்மளே பார்க்க முடியும். இதெல்லாம் வீணாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்க வேண்டியது தான். கரண்ட் தானே வேஸ்ட்டாக போகுது, ஒரு 10 நிமிஷம் ஓடுனதுனால என்ன ஆகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கரண்டாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தால் கூட, எதுவாக இருந்தாலுமே நம்ம அதை வீணாக்காமல் அதோட பலனை தெரிஞ்சு நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பணமுமே வீணாக போகாது. அடுத்தது தோணுன உடனே பார்த்த உடனே ஒரு பொருளை வாங்குறது, நமக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும், ஆனால்
ஏன்னா உடனே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆசை ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் காணாமல் கூட போயிடும். அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு கூட நமக்கு தோணும். எதுவுமே தோணுன உடனே வாங்காமல் கொஞ்சம் அதை தள்ளி போட்டு வாங்குறதுக்கு நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசே மாறிடும், நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு. கடையில் கலர் கலராக பார்க்கும்போது எல்லாமே அழகாக தான் இருக்கும், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு தான் தோணும். ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை வந்து அப்புறம் வாங்கிக்கலாம், அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு நமக்கு நம்மளே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை வரும்போது நமக்கு அது வாங்கணும் அப்படின்னு பெரிய அளவில் தோணாது. அந்த மாதிரி தோணும்போது சரி அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு மனசை சமாதானப்படுத்தி பாருங்கள். நம்ம மனசு தான் சில நேரங்களில் நிறைய பொருட்களை வாங்குறதுக்கு தூண்டி விட்டுரும். அந்த தூண்டுதலில் தான் நம்ம நிறைய பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சுருப்போம். அதனால் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது தான். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது பொருட்கள் வந்து ரிப்பேர் ஆகுது அப்படின்னா உடனே அதை சரி பண்ணுறதுக்கான வழியை தான் கண்டுபிடிக்கணும். இல்லை அதை தூக்கி போட்டு நம்ம புதுசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குது அப்படின்னோ, இல்லை இஎம்ஐ வந்து முடிய போகுது, ஒரு இஎம்ஐ முடிய போகுது, நம்ம இன்னொரு இஎம்ஐ போட்டு இன்னொன்று புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து பழசை வந்து தூக்கி போடாமல் அந்த பழசையே வந்து ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 10,000 கொடுத்து புதுசாக வாங்குறதை விட ஒரு 500 கொடுத்து நம்ம அதை ரிப்பேர் பண்ணி இன்னொரு 5 வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா அதுதான் நமக்கு நல்லது. எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். கிடைக்கிற 100 ரூபாயாக இருந்தாலும் அதை நம்ம வந்து சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உயரும்போது அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு தெரியும் போது நம்ம மனசுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அது ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய திருப்தி. பணம் சேர்த்துட்ருக்குறோம் அப்படின்னு தெரியும் போது நம்ம மனசுக்கே ஒரு தைரியம் கிடைக்கும். ஏன்னா ஏதாவது தேவைகள் வந்தது அப்படின்னா அதை நம்ம சமாளிச்சிடலாம், பணம் இருக்கிறதுனால வேறு யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், நம்மளே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கிடைக்கும். அதனால தான் சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அமௌண்ட்டை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஆயிரக்கணக்கில் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு கிடைக்கிறது கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதுவே பெரிய விஷயம்தான்.